செப்டம்பர் வந்தாச்சு, ஐபோன் சீரிஸ் லான்ச் ஆக போகுது. இந்த மாதம் தான் லான்ச். ஏற்கனவே இந்த டம்மிஸ் எல்லாம் வாங்கி உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் இப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்த சுட சுட இன்ஃபர்மேஷன்ஸ் வேற என்னென்னலாம் வரப்போகுது, என்னென்னலாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 Plus கிடையாது. அதற்கு பதிலாக புதுசாக ஒரு மெம்பர் வந்திருக்காரு. இதை பற்றி நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம் இல்லையா, ஐஃபோன் 17 Air. இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளஸ்ஸை ஏன் தூக்குனாங்கன்றதை பார்க்கலாம். நார்மலாகவே ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லி ஆசை இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அப்படி இப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, பேஸ் வேரியண்ட்டை வாங்கிடுவாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் காசை போட முடியும்னு போது அந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும். ஆனால் நம்ம போய் ப்ளஸ்ஸை வாங்குவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ப்ளஸோட காஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டால் ப்ரோ வந்துருமே, அப்போ நம்ம ப்ரோவே வாங்கிக்கலாம்னு சொல்லி ப்ரோவை தான் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அதிகமாக விற்கக்கூடிய ஐஃபோன் மாடல்ஸ்னு பார்க்கும்போது ப்ரோ மேக்ஸாக இருக்கும், ப்ரோவா இருக்கும், பேஸ் வேரியண்டா இருக்கும். நடுவில் இந்த பிளஸ் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கும். அவாய்ட் பண்றாங்களா? நான் அதை பத்தி கவலைப்படுறது. ஸோ இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு ஆனால் அந்த இடத்துல வேற ஏதாச்சும் வச்சு விற்கணும்ல, அதனால தான் இந்த ஏரை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுக்கு கிரைண்ட் அண்ட் பிரைசிங்கும் அதே மாதிரி தான் அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வைப்பாங்க. இது வரைக்கும் வந்ததுலேயே ஸ்லிம்மஸ்ட் ஐஃபோன் இதுதான். கூடவே பார்த்தீங்கன்னா அதோடைய திக்னஸ் அப்படின்றது வெறும் 5.5 mm தான். நம்ம ரீசெண்டாக சம்சா லான்ச் பண்ண அந்த ஸ்லிம்மை விட இது ஸ்லிம். அண்ட் வெயிட் 145 கிராம் தான். ஆனால் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் 6.6 இன்ச்சுக்கு வருது. எனக்கு பேட்டரியா தேவாடாங்க தம்பி. ஆமாம், பேட்டரி எவ்வளோ வரப்போகுது? 2900 mAh போதும். ஸோ பேருக்கு தான் இது ஏர், மற்றபடி எல்லாமே நெக்ஸ்ட். பட் இந்த வாட்டி பில் குவாலிட்டியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. ஏன்னா ஐஃபோன் 15 சீரீஸில் எப்படி நம்ம டைட்டானியமை கொண்டு வந்தாங்க, 16 சீரீஸ்லேயும் அந்த டைட்டானியம் தான் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்டில் எப்போவுமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அலுமினியமை ப்ரீமியமாக உங்களுக்கு ஃபீல் ஆகணுன்றதுக்காக ப்ரோ வெர்ஷன்லையும் டவுன்கிரேட் பண்ணி கொண்டு வராங்க. டவுன்கிரேட் இல்லைண்ணே, என்ன டைட்டானியம் விட அலுமினியம் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும், சுற்றுச்சூழலுக்கு நல்லதுண்ணே. சரி, நம்பர் 2 கார்பன் ஃபுட் பிரிண்ட் டைட்டானியம் விட அலுமினியம்ல 67% கம்மி, தெரியுமா? எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் லேட்டாக தெரியுது. ஆனால் டைட்டானியம் விட அலுமினியம்ல அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி 5G Wi-Fi 7லாம் சூப்பராக ஒர்க் ஆகும், நல்லா இருக்கும். அப்புறம் என்ன டைட்டானியம் கொண்டு வந்தீங்க, அதெல்லாம் சும்மா ரோலிங்கு. பட் உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் இதெல்லாம் இருந்தாலும் இது காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. இது அலுமினியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது $50 ஆகுதுன்னா அதெல்லாம் வேறு $20-25 தான் அலுமினியம். ஸோ ரொம்ப சீப்பாக முடிஞ்சு போச்சா. ஒன்று, ஆப்பிளுக்கு லாபம் அதிகம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சில இடத்துலலாம் அப்படியே கலர்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு, டைட்டானியம் வந்து பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குப்பா, கேஸெல்லாம் போடாமல் அப்படின்றது போலையும் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த முக்கியமான விஷயமே இதுதான். ஏன்னா ஐஃபோன் 15 சீரீஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர் என்ன தான் திட்டினீங்க, ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டைட்டானியம் அந்த அளவுக்கு ஹீட்டை கடத்தாது, ஆனா அலுமினியம் ரொம்ப நல்லா ஹீட்டை கடத்தும். அண்ணே அதுக்கு தான் வேப்பர் சாம்பர் கூலிங் கொடுக்குறாங்களே இந்த தடவை. அப்புறம் ஏன்டா அலுமினியம் மாறினீங்க, டைட்டானியம் விட வேண்டியது தானே. நீ ரொம்ப ஓவரா பேசிட்ட, உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. ஆனா நமக்கு இந்த ஏர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்லிம், நம்ம ஆளுங்க நார்மலா போனை லான்ச் பண்ணும்போது ஸ்லிம்மா இருக்குதுப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி வாய் தவறி சொன்னதுக்கே வளைச்சி பெண்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பேரை டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதனால இதை வேற ஸ்லிம்னே லான்ச் பண்றோம், ஏர்னு வேற போட்டு பார்த்து நல்லா முழுக்கிட்டாங்கன்னு என்ன பண்றதுன்றதுனால இந்த மாடலில் மட்டும் நமக்கு. ஆமா, எனக்கு ஒரு டவுட், இங்க வாங்க. ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. இதுல இப்போ டைட்டானியம் கொடுக்குறீங்க, இப்போ இதுல எப்படி அந்த சில்லர் ரிசப்ஷனு 5G Wi-Fi 7 இதெல்லாம் எப்படி வரும்? இப்போ இது பிரச்சனை இருக்கும்ல. இது ஒரு நல்ல கேள்வி. இதில் தான் C1 மோடம் யூஸ் பண்ணுறாங்களே, அதான் எல்லாத்துலேயுமே கொடுக்குறீங்க. அதெல்லாம் கிடையாது, இதில் மட்டும் தான் C1 மோடம். அதனால இதில் 5G வந்து சூப்பராகவே இருக்கும், Wi-Fiயும் சூப்பராக இருக்கும். அப்போ அதுலேயுமே C1 கொடுத்துட்டு டைட்டானியமே வச்சுருக்கலாம்ல. அது அனாவசியம். இப்போ புரியுதா மக்களே, லாபத்தை அதிகமாக வாங்குறதுக்கு என்னென்னலாம் கட்டுக்கதை ரோல் பண்ணுறாங்க பாருங்க. இந்த 16க்கும் 17க்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசமே இந்த கேமரா பம்ப் தான். ஏன்னா பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல ஒரு டிசைன் மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் டிசைனில் அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் இருக்குதான்றதை நீங்கள் சொல்லுங்க. பட் உண்மையாகவே இன்டர்னலாக என்ன மாதிரி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இவங்க கம்ப்ளீட்டாக இந்த கேமரா பம்ப் இதை அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறைய வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதன் காரணமாகவே உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃபி கேமரா 12 மெகாபிக்சல் கேமரா தான் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் பெரிய சென்சர் யூஸ் பண்ணி நமக்கு 24 மெகாபிக்சலான கேமரா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் பின்பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் 48 மெகாபிக்சலான டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கே டெட்ரா பிரிசமும் யூஸ் பண்ண போறாங்க. 8x வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. பட் எனக்கு அது உண்மையாவே ப்ராக்டிகலி பாசிபிளா கொண்டு தான் நமக்கு யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல. 5x இப்போ இருக்கிறதே ஓகே, 3 to 5x இஸ் மோர் ஐடியல். அண்ட் இந்த கேமரா டிசைன் கூடவே இந்த லோகோவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் இதில் நம்ம மேக்ஸிஃபை ஓட்டி பார்க்கறத விட இந்த 17 சீரீஸ்ல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிளேஸ்மெண்ட்ல இருக்கும். அண்ணே கொடுங்க, இங்க பாருங்க, keep it on the table and there is no bubble. மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டான். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. எவ்வளவு பெரிய விஷயத்தை சால்வ் பண்ணியிருக்கோம்.
பாராட்டுறது. அதுக்கு நான் ரியாக்ஷன் கொடுக்கலையா? நான் கொடுத்ததே ரியாக்ஷனே தெரியாமல் போகிறான் பாருங்க. 16 சீரீஸில் இந்த கலர் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். 17 சீரீஸில் நமக்கு வந்து டம்மிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் தான் வந்து இருந்துச்சு. பட் இந்த வாட்டி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு புது கலர் எது தெரியுமா? ஒரு நிமிஷம். எஸ், அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் ஐஃபோன் வருதுங்க அப்படின்றது போல் ஆன்லைனில் ஃபுல்லாக நீங்கள் போய் தேடினீங்கனாலும் இந்த 17 சீரிஸ் ஈவன் நம்ம தமிழ்லேயே அதான் வச்சுருப்போம். இந்த கலரில் தான் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அபவுட் ஆப்பிள், பழம் will never bring such a color which is close resemblance to their own fruit. என்ன பழம்? சூப்பர் பண்ணி. ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் வருமா அப்படின்றத என்ன கேட்டிங்கன்னா வரும், ஆனா வராது. அண்ட் வழக்கம் போல இந்த பேஸ் சீரிஸ்ல இந்த வாட்டியும் புது கலர் வரப்போது அந்த கிரீன் அண்ட் பர்பிள் கலர் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் மேக்புக் லான்ச் பண்ண இந்த ப்ளூ கலர் இதில் வரும்ன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதை விடுங்கண்ணே, இப்போ எல்லா ஃபோன்லேயும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இது தானடா இந்த டம்மி அன்பாக்சிங்லையும் சொன்னேன். திருப்பி திருப்பி சொல்லுவோம், எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஆமாம், 8 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்துக்கிறீங்க எழுந்து. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? இருங்க வாங்க, முக்கியமான விஷயத்த சொல்லவே இல்லையே. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா 120 Hz இருக்கு, கொண்டு வராங்க அப்படின்றது போல லீக்ஸ் எல்லாம் இருக்கு. ப்ரோ வெர்ஷனில் கண்டிப்பாக வந்துருன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல 120 Hz இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே 120 Hz இருக்கும். இந்த ப்ரோ மோஷன் ஏதோ சொல்லுவீங்களேனாப்பா, அதெல்லாம் இருக்காது இல்லை. பேஸ் வேரியன்ட்ல இல்லை, ப்ரோமோஷன் டிஸ்பிளே ப்ரோவில் எப்பவும். ஆனால் இன்னொரு லீக்ஸ் பார்த்தேன் 120 இருக்காது, 90 Hz தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பேஸில் மேபி 90 வரலாம், இல்லை 120 வரலாம். ஆனால் இந்த வாட்டி டிஸ்பிளேல அவங்க உருப்படியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில லீக்ஸில் சொன்ன விஷயங்கள் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இந்த வாட்டி ப்ரோ சீரீஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே சாம்சங் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கேன், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர். என்ன அதுக்கு மேலே டெம்பர் கிளாஸ் ஒட்டி அப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது தேவையில்லாத விஷயம் மாறும். பட் இருந்தாலும் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் டிஸ்பிளே சைஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், பேஸில் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. பட் முக்கியமான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைனமிக் இல்லைன்னு கொஞ்சம் குறைங்கப்பா, தீவு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நானும் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து. இப்போதான் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான காரணமும் மெட்டல் லென்ஸை யூஸ் பண்ணி தான் குறைக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா மல்டிபிள் லென்சஸ் இருக்கிற இடத்துல ஒரே மெட்டல் லென்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் கம்மியாகும். ஸோ இதை நாங்கள் பெட்டர் யூட்டிலைசேஷன் வந்து பண்ண போறோம்னு சொல்றாங்க. இதுவுமே ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான். ஸோ ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரோ மாடலில் நமக்கு 3மே 48 மெகாபிக்சல் கேமரா தான். அதில் என்ன இருக்க போகுதுன்றதை பற்றியும் சொல்லிட்டோம். பட் இப்போ என்ன எக்ஸ்ட்ராவாக கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8K வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டியை கொண்டு வர போறாங்க. ஆண்ட்ராய்டெலாம் நிறைய ஃபோனில் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் அது 8K யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. சரி, இதில் கொண்டு வந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். பட் முக்கியமான விஷயமே 8K எல்லாம் கொண்டு வந்தால் அது பெருசாக ஸ்டோரேஜ் எல்லாம் வரும். அப்போ அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு 2TBக்கான வெர்ஷனும் இந்த வாட்டி வரும், ஒரு வேரியன்ட் இருக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா 1TB இருக்கக்கூடிய இந்த ஃபோனுடைய ரேட்டே எங்கேயோ வச்சிருக்கிறாங்க. அப்போ 2TB எல்லாம் 2 பேர்கிட்டையும் சேர்த்து கொடுக்கணும் போல. அண்ட் டியூவல் வீடியோ ரெக்கார்டிங் இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட வந்துருன்றது போல தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வெறும் ஹார்ட்வேரில் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர்லேயும் அந்த கேமரா சின்ன சின்ன கிமிக் ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயத்தை பட்டிட்டிங்க பார்த்து கொண்டு வருவாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு A19 ப்ரோ சிப் தான் வரப்போகுது ப்ரோ வெர்ஷனில். பேஸ் வேரியன்ட்ல நமக்கு A19 இருக்க போகுது. ஏரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சொல்கிறாங்க, ஒன்று A19 வரலாம், அப்படி இல்லைனா A19 ப்ரோவை கொடுத்து கொஞ்சமாக கிளாக் ஸ்பீட்லாம் வந்து கம்மி பண்ணுவாங்க, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸை கேப் பண்ணுவாங்கன்றத போல சொல்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா அதுதானே A19. ஸோ ப்ரோ வெர்ஷன் இந்த வாட்டி பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12GB ரேம் வேரியன்ட்ல வரப்போகுது. அண்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8GB ரேமோட இருக்கும் அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஏரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8GB இருக்கலாம், 12GB இருக்கலாம்ன்றது போல ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 12GB கொடுக்குற அளவுக்குலாம் நல்லவங்கல்ல 8GB தான் வரும். பேட்டரி வந்து ஏருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2900. நான் வந்தில்ல வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப கெத்தாக பேசினேன், இப்போ என்ன சைலண்ட் ஆயிடுச்சு? இல்லை, பேட்டரி பற்றி பேசும்போது கொஞ்சம் அடக்கம் தேவை. ஏன் இவ்வளவு புரியுறாரு? பணிவா? அவ்வளோதான், போன வருஷம் கொடுத்ததை விட அதிகமாக இருக்கும். அது எவ்வளோ இருக்கும் தெரியுமா? ஆல் டே பேட்டரி லைஃப். வருஷம் ஆகுது. வருஷம் 24 மணி நேரம் தான் இருக்குது. ப்ரோவில் மட்டும் இந்த தடவை கொஞ்சம் பேட்டரி அதிகமாகும். ஏன்னா திக்னஸ் கொஞ்சம் கூட்டிட்டாங்க, அதிகமாக கொடுக்குறதா லீக். ஃபோனை பெருசு பண்ணிட்டோன்றதை எவ்வளோ நாசுக்காக சொல்கிறீங்க பாருடி. பேட்டரி பெருசாக இருக்குண்ணா, அதனால தான் ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த ரியல்மி ஃபோன் எடுத்தோட 7000 15,000 mAh பேட்டரி தூக்கி மண்டையில் படுறான். ஸோ கடந்த முறை நமக்கு 16 மற்றும் 16+ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி ரீப்ளேசபிள் பேட்டரி மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம பண்ண முடியாது, அதுக்கும் கொஞ்சம் டெக்னீஷியன் அந்த வேலையெல்லாம் தெரிஞ்சு தான் பிரித்து உட்காந்து பண்ணணும். பட் முன்ன எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறது இது ரொம்ப பெட்டராக இருந்தது. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரீஸ்லையுமே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கு. என்னடா சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு லீக் இருக்குது. அதுதானே ஆமான்னு ஒத்துக்கலாம்னு நினச்சேன். நான் 25லேருந்து 35 போக போகிறாங்க. 35 ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் விட்டிங்கன்னா அது விட்டிங்க, அவ்வளோதான், விட்டுருங்க, இந்த ரியாக்ஷனே போதும். ஸோ ஃபைனலி ப்ரைஸிங். இந்த ப்ரைஸிங்கை நான் என் வாயில் உங்களுக்கு சொல்லணுமா? டொனால்ட் ட்ரம்ப் வாய் வச்சுன்னு கம்முன்னு இருக்கும் போதே இவங்க ப்ரைஸிங்கெல்லாம் எப்படி இருக்கும்? அங்கே $1000 இங்கே $1,00,000 இருக்கும். இப்போ 50% டேரிஃப் வேறு போடுறாங்க. இதை காரணமாக வச்சு ஏற்றிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது.
பயம் என்ன பயம், அதெல்லாம் கம்பல்சரி ஏற்றிடுவாங்க. ஏற்றக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா அதுலேயே எக்ஸம்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் குறிப்பாக ஃபோனுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் இன்னும் டொனால்ட் ட்ரம்ப் வாயை திறக்கல. வீடியோ எடிட் பண்ணும் போதும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோ வாயை திறந்து ஏதாவது சொல்லிட்டாரா ஐஃபோனுக்குன்னு. ஏன்னா லான்ச் இவெண்ட் வருதுன்னு தெரியும். இதுதான் அப்டேட்டு. ஸோ ஐஃபோன் 17 சீரிஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். லான்ச் வரும்போது எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கான பண்ண முடியுமான்னு தெரியாது. நாங்கள் போகல. ஆப்பிள் பார்க் போகிற தம்பி ஏதாச்சும் டிக்கெட்லாம் இருக்கா? ஸோ போக முடியாது. ஆனால் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு லான்ச் ஆகும் போது அதில் என்னென்னலாம் இருக்குன்றதை அப்போ உட்காந்து பேசுவோம். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். நான் இந்த ஐஃபோன் எடுத்துப்பேன்.